டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்த போது நாங்கள் வேறு மாநிலத்தில் வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று கேட்டோமோ என்று கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு தாரவார்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் வருவதால் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் அரசு சார்ந்த நிறுவனம் என்பதால் தான் கேள்வி கேட்கிறோம். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அரசு சொல்வது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கல. ஒரு அரசாங்கமே, அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். இந்த மக்களுடைய கேள்வியும் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை.